design and simulate CMOS inverting amplifier. அதாவது ஏற்கனவே CMOS இன்வெர்ட்டர்னு படிச்சிருப்போம். அங்கே வந்து கிளாக் பல்ஸ் கொடுத்து அது இன்வெர்ட் ஆகிறத பார்த்துருப்போம். இங்கே வந்து CMOS இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயரில் we will give sine wave. அது வந்து இன்வெர்ட் ஆகிட்டு வரும் நம்மளுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக வித் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். அதை பார்ப்போம். அதாவது ஏற்கனவே இருக்கிற சர்க்யூட் தான் இன்புட் வந்து அனலாக் இன்புட் மாதிரி சைனசாய்டல் வேவ் ஃபார்ம் வந்து தரப்போகிறோம். அடுத்தது டிசைன் அண்ட் சிமுலேட் பேசிக் காமன் சோர்ஸ், காமன் கேட் அண்ட் காமன் ட்ரெயின் ஆம்ப்ளிஃபயர். ஸோ இதுக்கான பேண்ட் வித், கெயின் பேண்ட் வித், இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாமே யூஸிங் எல்டி ஸ்பைஸ் சர்க்யூட் தான் வந்து பண்ண போகிறோம். அது இல்லாமல் கடைசியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபயர் டிசைன் யூஸிங் 5 டிரான்சிஸ்டர் மாடல். அதுக்கப்புறம் அதனுடைய CMRR இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர், காமன் சோர்ஸ், காமன் ட்ரெயின் ஆம்ப்ளிஃபயர் இதை இந்த செக்ஷனில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு இந்த பார்ட்டில் ஏற்கனவே நம்ம வந்து ஜஸ்ட் இதனுடைய சர்க்யூட் டயக்ராம், அதனுடைய சிமுலேஷன், அவுட்புட் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். பர்டிகுலராக இப்போ வந்து லே அவுட் வந்து பார்க்க போகிறோம். போஸ்ட் லே அவுட் சிமுலேஷன். அந்த போஸ்ட் லே அவுட் சிமுலேஷனில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று மேனுவல், இன்னொன்று ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டோமேட்டிக் பார்ப்போம். எல்லா இதுக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக் மெத்தட் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் மேனுவலும் பார்ப்போம். பர்டிகுலர்லி ஃபார் CMOS we will see the manual layout design. அதுபோல் நீங்கள் அதையே மேனுவலாக வந்து மற்றதுக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் சர்க்யூட் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக மேனுவலாக பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பர்டிகுலராக ஒரு சம் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர், அந்த லேஅவுட் எக்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம பர்டிகுலராக ஒரு டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர், அதாவது மைக்ரோ விண்ட், அதுக்கப்புறம் DSCH என்ற ஒரு நியூ 2 டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் வந்து பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர்னால் ரொம்ப அதனுடைய ஃபைல் சைஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்ப்போம் செகண்ட் பார்ட்டில். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் we will see the first common source amplifier. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபயர், அனலாக் சர்க்யூட் எல்டி ஸ்பைஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ஓல்டு சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எல்டி ஸ்பைஸ். ஸோ டைரெக்டாக சர்க்யூட் உங்களுக்கு தெரியும். காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபயர்னா என்னன்றது ஆல்ரெடி காமன் சோர்ஸ் இஸ் சம்திங் சிமிலர் டு காமன் எமிட்டர். காமன் சோர்ஸ் இஸ் சம்திங் சிமிலர் டு காமன் எமிட்டர். காமன் சோர்ஸும் காமன் எமிட்டர் ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். பட் இங்கே நம்ம வந்து NMOS, PMOS இதை யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபயர் போல் இருக்கும். இங்கே வந்து VDD கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம் காமன் சோர்ஸில், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது we will have some AC source and some coupling capacitance. Then finally we will take output at the drain. Here we will take output. இது வந்து input. Then the ratio between output and input is the response, that is the voltage gain. So finally we will calculate what is voltage gain with respect to frequency. Then that is something similar to this one. This is called Bode plot. Okay, frequency to gain response, Bode plot. And gain may be in terms of number, or gain may also be in terms of dB. Gain in terms of dB is also okay. Then we will find out the 3 dB bandwidth. So this is the bandwidth calculation, gain and bandwidth calculation. So for common source amplifier, what will be the voltage gain value? The value will be something like medium value. The value can be from 10 to 50. So this is the value of the voltage gain of the common source amplifier. Then we will also see what is the input resistance. So generally what is the input resistance? When we have some circuit at the input side, we will provide some voltage, then we will measure what is the current, then the ratio of these two things is
input impedance Vin divided by In, that is Rin. Again that also we will measure with respect to frequency. So with respect to frequency, how my input impedance is going to vary, that also we will calculate, because this is the AC circuit. So at different frequency we may get different input impedance. And then finally output impedance. So when we have some circuit, then at the output point we will connect some test voltage. We will connect some test voltage. Then this is the common source circuit. Then we will measure what is the current drawn from the test voltage. Then we will take the ratio V test divided by I test. Then that is the resistance. That output resistance also we will measure with respect to frequency. Then we will have some simple analogy. What will be the value of Rn? What will be the value of Rout? In general, Rn will be high for a common source amplifier, or in general for common source amplifier, or particularly in the case of NMOS or PMOS. In CMOS category, what will be the input impedance? Either it will be low or high. Then that and all we will finally compare. So this is the overall aim of the experiment. இதே இது வந்து காமன் கேட்டுக்கு நம்ம பண்ணணும், அதுக்கப்புறம் காமன் ட்ரெயினுக்கு பண்ணணும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்து சர்க்கியூட்டுக்கு போவோம். ஆல்ரெடி சர்க்கியூட் டயக்ராம் இதெல்லாம் ரெடிமேடாக போட்டு வச்சுருக்கிறேன். அதில் டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதில் ஏதாவது நியூ திங்ஸ் இருந்ததுன்னா அதை மட்டும் எப்படி பண்ணுறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ ஏற்கனவே வந்து காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபயர் ரெடிமேடாக வந்து போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இது வந்து பவர் சப்ளை 1.8 வோல்ட், ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ், சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். காமன் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் சோர்ஸ், கேட்டு, ட்ரெயின். தென் திஸ் இஸ் தி voltage divider biasing. In general, the voltage divider biasing is the generally good biasing circuit. So it will have very stable operating point. So mostly for all amplifier design, we used to use the voltage divider biasing. So that R1 is 200k and then R2 is 100k. Input is 1 volt AC. Input is not DC signal. Input is AC signal. Okay, this is like symbol வந்து DC மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி திஸ் இஸ் ஏசி. அது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே போய் பார்ப்போம். ஏசி 1 வோல்ட் ஏசி சிக்னல் வந்து கொடுத்துருக்குறோம், 1 வோல்ட் ஏசி சிக்னல். ஸோ இன்புட் நீங்கள் என்ன வேணாலும் தரலாம், மில்லி வோல்ட், 1 வோல்ட் எது வேணாலும் தரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் இப்போ இன்புட்டை வந்து ஜஸ்ட் நம்ம அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். எல்லாம் எரேஸ் பண்ணுறோம். இப்போ இதில் நியூவாக இருக்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து சர்க்யூட் சிமுலேட் பண்ணி எப்படி நம்ம அவுட்புட் பார்க்குறதுன்றதை பார்ப்போம். இப்போது நான் இந்த வோல்டேஜ் சோர்ஸை கிளிக் பண்ணேன்னா நிறைய இது வருது. அதில் நன்னுன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். தெரியுதா? ஃபஸ்ட் ஆப்ஷனே நன்னுன்னு இருக்கும். எனிவன்? எஸ் சார். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் வந்தீங்கன்னா 1ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ நான் ஏசி சிக்னல் யூஸ் பண்ண போகிறேன், ஸ்மால் சிக்னல் ஏசி சிக்னல். ஸோ ஐ மே யூஸ் 1 வோல்ட் ஆர் 1 மில்லி வோல்ட் ஆர் 10 மில்லி வோல்ட், 100 வோல்ட், எனிதிங் ஐ கேன் யூஸ், நோ ப்ராப்ளம். ஸோ என் ஜென்ரலாக ஏன் நான் 1 யூஸ் பண்ணுறேன்னா, when I use input as 1 volt, அவுட்புட்டில் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன ஈஸியாக இருக்குன்னா, இன் அவுட்புட் டிவைடட் பை இன்புட் 1 வோல்ட்னா அப்போ அவுட்புட் வோல்டேஜ் இஸ் சம்திங் சிமிலர் டு கெயின். So what is AV? AV is equal to V0 divided by Vn. When I take Vn as 1 volt, that output voltage is same as the voltage gain. Output voltage is same as the voltage gain. So that I can directly
interpret, no problem. That's why I am taking input as a 1 volt. 1 volt. Again, whenever we have a voltage source, it may have some series resistance, inbuilt series resistance. So inbuilt series resistance, because any practical voltage source will have the inbuilt series resistance, so that we are mentioning like 1000 ohms, that you can mention any value, or even you can put 0 also. So but in this case we are putting 1000 ohms internal resistance value. So இதுதான் வந்து AC signal செட் பண்றது, AC signal செட் பண்றோம். Then ரிமைனிங் எவ்ரிதிங் காமன் தான் உங்களுக்கு. கெப்பாசிட்டர்னா இங்கே போயிட்டு எடுக்க போகிறீங்க, கெப்பாசிட்டர் இங்கே இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் கெப்பாசிட்டர் நான் இங்கே போடுறேன், C2ன்னு வரும், C2ன்னு வரும், அந்த C தான் வேல்யூ. அப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், 10 மைக்ரோஃபேரடா என்ன வேணுன்றது. ஸோ இதே போல் தான் நீங்கள் ரெசிஸ்டன்ஸும் சூஸ் பண்ணி அதுக்கு தேவையானப்போ என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து போட்டுக்கலாம். சரி, அடுத்தது ரிமைனிங் எல்லாமே சேம் தான். அடுத்தது நம்ம ஏசி அனாலிசிஸ் பண்ணணும். ஏசி அனாலிசிஸ்னால் அப்போது சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும், ஃப்ரீக்வன்சியை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபார் தட் யூ கோ டு சிமுலேட் and then edit simulation command. அங்கே போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் நம்ம ஏசி அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டிரான்சியன்ட் அனாலிசிஸ் பண்ணலாம், ஏசி அனாலிசிஸ், டிசி ஸ்வீப், நாய்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், டிசி ட்ரான்ஸ்ஃபர், ஸோ டிசி ஆப்ரேட்டிங் பாயிண்ட், ஸோ இது போல் டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் இருக்குது. நம்ம ஏசி அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். வாட் இஸ் த டைப் ஆஃப் ஸ்வீப் தட் வி ஆர் கிவிங் as a decade, பிகாஸ் நம்ம செமிலாக் கிராஃப் வரையும் பொழுது ஃப்ரீக்வன்சி ஆக்சிஸ் எப்படி இருக்கும், டீகேடில் தான் இருக்கும், லாகர்தமிக் நேச்சரில் இருக்கும். அதுதான் இதுக்கு பேர் தான் அது செமிலாக். அதனால் டீகேட் ஃப்ரீக்வன்சி ஸ்வீப் வந்து நான் டீகேட் தந்துக்கிறேன். எவ்வளோ டீகேட்ஸ் வேணும், எத்தனை பாயிண்ட்ஸ் வேணும், 100 பாயிண்ட்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரீக்வன்சி 1 m small m, that means 0.001 hertz is the starting frequency. What is the ending frequency? That is 100 mega ohm. So mega ohm அப்படின்னா இங்கே கேபிட்டல் எம் போடக்கூடாது, எம்இஜி, ஸ்மால் எம்இஜினா மெகா ஓம். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து போட்டுங்க. ஸோ இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதுவாக வந்து ஒரு கமாண்ட் வந்து இங்கே வந்துருக்கும். நம்ம ஏசி ஸ்வீப் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது இங்கே வந்துருக்கும். இதுதான் அந்த கமாண்ட் நம்ம இங்கே செட் பண்ணணும். ஓகே, இது வந்து ஏசி அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இது. அடுத்தது பர்டிகுலராக இந்த NMOS டிரான்சிஸ்டருடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸையும் செட் பண்ணணும். NMOS டிரான்சிஸ்டருடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஏன்னா நம்ம இது வந்து ப்ராக்டிக்கல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம், ஆம்ப்ளிஃபிகேஷன் பர்பஸ். ஸோ வி ஹாவ் டு டிஃபைன் தி பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னது, கேபின்றது கான்ஸ்டன்ட், மாஸ் டிரான்சிஸ்டருடைய கான்ஸ்டன்ட், VTO, CGS, கேட் டு சோர்ஸ் கெப்பாசிட்டன்ஸ், கேட் டு ட்ரெயின் கெப்பாசிட்டன்ஸ், த்ரெஷோல்டு வோல்டேஜ். ஸோ இது போல் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், செட் பண்ணுறோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு டைரக்ட் கமாண்டு தான். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த .OPன்ற இடத்துல போயிட்டு இந்த கமாண்டை வந்து அப்படியே டைப் பண்ணணும். ஸோ என்ன வேணுமோ அதை அப்படியே டைப் பண்ணணும். .model NMOS இது எல்லாத்தையும் அப்படியே டைப் பண்ணோம்னா இந்த NMOSக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செட் ஆகிடும். இந்த NMOSக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் செட் ஆகிடும். இதையும் வந்து பண்ணணும். அவ்வளோதான். இது ரெண்டு தான் வந்து எக்ஸ்ட்ராங்க. அதாவது ஏசி சிக்னலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கமாண்டை வந்து கொடுக்குறோம். அடுத்தது டைரெக்டாக ரன் பண்ண வேண்டியது தான். டைரெக்டாக வந்து ரன் பண்ணு. ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ண உடனே விண்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். டைல் வெர்டிக்கலி. இப்போது இந்த விண்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு நியூ டைப் ஆஃப் டயக்ராம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து டைமிங் டயக்ராம் அது போல் பார்ப்போம். பட் இப்போ பார்க்க போகிறது வந்து ஃப்ரீக்வன்சி ரிலேட்டட் டயக்ராம். ஸோ தட்ஸ் வை ரைட் கிளிக் பண்ணி ஆட் ட்ரேசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி ஆட் ட்ரேசஸ் அதை ஒரு முறை கிளிக் பண்ணுங்கள். பட் இப்போ அது தேவையில்லை, இது இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட்டு பாட்டம் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு என்ன வரணும்னா அவுட்புட் எங்கே எடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அவுட்புட் வந்து ட்ரெயினில் அவுட்புட் எடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிராஃப் வந்துடும். ஸோ 2 கிராஃப் வருது, மேக்னிடியூட் கிராஃப் வரும், ஃபேஸ் கிராஃப் வரும். ஸோ மேக்னிடியூட் கிராஃப் மட்டும் இருந்தால் போதும், ஃபேஸ் கிராஃப் எடுத்துடலாம். ஸோ அதனால் டோன்ட் ஷோ தி ஃபேஸ் கிராஃப், ஜஸ்ட் அது ரைட் கிளிக் பண்ணி அதை கொடுத்தீங்கன்னா அது போயிடும். அடுத்தது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிபியில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம், டிபியில் வச்சும் ஆப்ரேட் பண்ணலாம், இல்லைனா வந்து நம்பரில் வச்சும் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி டிபியில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா லீனியராக வந்து மாற்றிக்கலாம். ஸோ நம்பர் கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தாலே தெரியுது கெயின் வந்து எவ்வளோ, அட் மிட் ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ கெயின் வருது. யாராவது சொல்ல முடியுமா எவ்வளோ கெயின் வருது மிட் ஃப்ரீக்வன்சியில்? எனிவன்? மிட் ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ கெயின் வருது அப்ராக்சிமேட்டாக? தெரியலையா? ஸ்லைடு விசிபிளாக இருக்கா சார்? சார் விசிபிளாக இருக்கு. எஸ். யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள், வாட் இஸ் தி கெயின் இன் மிட் ஃப்ரீக்வன்சி? இன்புட் வோல்டேஜ் வந்து 1 வோல்ட்னு சொல்லிட்டேன், அவுட்புட் வோல்டேஜ் இங்கே காட்டுது. வாட் இஸ் தி கெயின்? தெரியலையா? What is the gain? ஸ்டூடண்ட்ஸ் யாரா சொல்லுங்கப்பா. சிவோலியன் 9.8 around 10 சொல்லுவீங்களா? So gain is around 10. Gain is around 10. ஓகே. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் வந்து வருது. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், 3dB வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். 3dB டிபியில் இருந்தால் 3dB, இங்கே வந்து 0.707 டைம்ஸ் 70%. ஸோ அப்போ எந்த ஃப்ரீக்வன்சியில் அரௌண்டு 70% வருது, இந்த ஃப்ரீக்வன்சியில் வருது, இந்த ஃப்ரீக்வன்சியில் வரும். அப்போது அதுக்கு நேராக என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது, இதுக்கு நேராக என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து என்னது, பேண்ட்வித். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து பேண்ட்வித். ஸோ கொஞ்சம் அது டீப்பாக போனீங்கன்னா அந்த கர்சர் எடுக்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. யூஸிங் கர்சர் இருக்கும். கர்சர் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாக்டாக வந்து என்ன பேண்ட்வித் வருது என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கெயின் பேண்ட்வித்தோடைய பிளாட், கெயின் அண்டு பேண்ட்வித்தோடைய பிளாட். அடுத்தது இன்புட் இம்பிடன்ஸ் எப்படி பார்க்குறது, அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து எப்படி பார்க்குறதுன்றதை பார்ப்போம். ஸோ இன்புட் இம்பிடன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா என்னது, இன்புட் இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்இன் இஸ் ஈக்குவல் டு சம் டெஸ்ட் வோல்டேஜ் டிவைடட் பை அந்த இடத்துல இருக்கிற கரண்ட், டெஸ்ட் கரண்ட். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஜிஜி இன்புட்டில் இருக்கிற வோல்டேஜே நான் வந்து டெஸ்ட் வோல்டேஜை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதனுடைய நேமிங்கை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வோல்டேஜுக்கு பேர் வந்து என்னது, டெஸ்ட் வோல்டேஜ். ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் வோல்டேஜ் அஸ் எ டெஸ்ட் வோல்டேஜ். ஸோ வி டெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் அதை லேபிள் பண்ணணும். ஏன்னா நம்ம கிராஃப் வர வைக்கணும் அப்படின்றதுனால அதை வந்து லேபிள் பண்ணணும். ஸோ லேபிள் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இதில் இன்புட்டோ அவுட்புட்டோ நீங்கள் எதுவும் சூஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு லேபிள் பண்ணுறோம். ஸோ அங்கே என்ன டெஸ்ட் வோல்டேஜ்னு கொடுத்தீங்களோ அதையே வந்து இங்கேயும் கொடுத்துருங்க, வி டெஸ்ட். இப்போது இந்த வி டெஸ்ட் எங்கே இருக்குது அப்படி இதுன்ற சர்க்கியூட்டில் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். லேபிள் பண்ண போகிறோம். இந்த வி டெஸ்ட் எங்கே இருக்குது, இந்த லைனில் இருக்குது. அதனால் அங்கே வச்சு கிளிக் பண்ணணும், அங்கே வச்சு கிளிக் பண்ணணும். இப்போ வி டெஸ்ட் பண்ண உடனே, டெஸ்ட்டு ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன், ஒரு நிமிஷம். So label v test
ரைட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக எங்கே அந்த வோல்டேஜ் இருக்குதோ அதில் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வச்சிடணும். இப்போ டெஸ்ட் வோல்டேஜ் வச்சுட்டேன். இது வச்சிட்டோம்னா வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அகெயின் ரன் பண்ணுங்கள். விண்டோஸ் டைல் வெர்டிகலி. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஆட் ட்ரேசஸ் அப்படின்னு தரணும். ரைட் கிளிக் பண்ணி 4th ஆப்ஷன் ஆட் ட்ரேசஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டில் இருக்கிற எல்லா கரண்ட் வோல்டேஜ் எல்லாமே வரும். பட் நம்மளுக்கு தேவை என்னது, V test divided by I test. அது கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கிராஃப் வந்து வந்துடும். இதுலேயும் ஃபேஸ் இதெல்லாம் காட்டும். ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ணுறங்க. டோன்ட் ஃப்ளாட் த ஃபேஸ். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிபியில் காட்டும். டிபியை ரிமூவ் பண்ணுறங்க. ஏன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ்லாம் டிபியில் மென்ஷன் பண்ண தேவையில்லை. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸில் தான் இருக்கணும். ஸோ அப்போது ஓம்ஸ்லேயும் நம்மளுக்கு தெரியுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஃப்ரீக்குவன்சிக்கு என்ன இது வருது அப்படின்றது. இப்போ பர்டிகுலராக வந்து கொஞ்சம் ஹை ஃப்ரீக்குவன்சிலாம் போகும்போது உங்களுக்கு என்ன ஓம்ஸ் இருக்குது அப்படின்றதே தெரியல. அப்போது அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கர்சர் வந்து யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக தெரியும். ஏன்னா ஆஃப்டர் 100 மில்லிஹெட்ஸுக்கு அப்புறமே உங்களுக்கு அந்த இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்னென்னு எக்ஸாக்டாக தெரியல. அதாவது ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இன்புட் இம்பிடன்ஸ் வந்து கம்மியாக வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கர்சர் வந்து யூஸ் பண்ணால் தான் எக்ஸாக்டான வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும். எக்ஸாக்டான வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் கர்சர் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சிக்கு என்ன இது வருதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். கர்சர் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஒன்ஸு கர்சர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு நான் அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த கிளாஸில் வரும்போது. ஸோ கர்சர் யூஸ் பண்ணி தான் எக்ஸாக்டாக வந்து நீங்கள் எவ்வளோ இன்புட் இம்பிடன்ஸ் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் எக்ஸாக்டாக. சரி, இது வந்து இன்புட் இம்பிடன்ஸ் வந்து எப்படி பார்க்குறது வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்குவன்சி. அடுத்தது அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து எப்படி பார்க்குறது. ஸோ அவுட்புட் இம்பிடன்ஸ்னால என்ன பண்ணணும், இன்புட்டில் இருக்கிற வோல்டேஜை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்புட்டில் இருக்கிற வோல்டேஜை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இன்புட் கனெக்ஷனை கட் பண்ணிக்கிறோம். இன்புட் கனெக்ஷன் இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறோம். டைரெக்டாக வந்து இதை அவுட்புட் சைடுக்கு எடுத்து போகணும். நம்ம வச்சுருக்கிற வோல்டேஜ் சோர்ஸை அவுட்புட் சைடுக்கு எடுத்து போகிறோம். இதை வந்து அவுட்புட் கூட கனெக்ட் பண்ணுறோம் இந்த வோல்டேஜ் சோர்ஸ். அவ்வளோதான், நம்மக்கிட்ட இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்து போய் அவுட்புட் சைடில் கனெக்ட் பண்ணிட்டோம். திரும்பவும் ரன் பண்ணுங்கள். விண்டோஸ் டைல் வெர்டிகலி. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா காம்போனன்ட் இந்த கெப்பாசிட்டரால் ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டெலீட் பண்ணிடலாம். ஸோ ரன் விண்டோஸ் டைல் வெர்டிகலி, தென் ஆட் ட்ரேசஸ் V test divided by I test. இது கொடுத்துட்டோம்னா அகெயின் அதுக்கப்புறம் டிபியும் நம்பராக மாற்றிங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து அவுட்புட் இம்பிடன்ஸ். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து இன்புட் இம்பிடன்ஸ் வந்து விட கம்மியாக இருக்குது. ஸோ ஆர்டினரியாக நம்ம என்ன நேச்சர் பார்ப்போமோ அதே தான் எங்கேயும் கிடைக்கும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி வாட் இஸ் தி அவுட்புட் இம்பிடன்ஸ், அதான் வந்து இதனுடைய பிளாட். ஸோ இப்போது காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபையருக்கு கெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது, பேண்ட்வித் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம்
கெயின் பேண்ட்வித், அதுக்கப்புறம் இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம அந்த கர்சர் மட்டும் எந்த பிளேஸில் இருக்குதுன்னு தெரியல, பட் கர்சர் யூஸ் பண்ணி தான் எக்ஸாக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள், கர்சர் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், அதை ப்ளேஸ் பண்ணி தான் கரெக்டாக வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் என்ன வேல்யூ, எக்ஸாக்ட் வேல்யூலாம். சரி, இப்போ அடுத்தது காமன் ட்ரெயின் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ காமன் ட்ரெயின் ஆம்ப்ளிஃபையர் வந்து பண்ண போகிறோம். ஸோ வெரி சிம்பிள். காமன் ட்ரெயின் ஆம்ப்ளிஃபையர்னால் என்னது? காமன், அதாவது காமன் சோர்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் காமன் ட்ரெயின். காமன் ட்ரெயின்னா எங்கே இன்புட் தரணும், எங்கே அவுட்புட் எடுக்கணும், ஏதாவது தெரியுமா யாருக்காவது? எனிஒன்? நெக்ஸ்ட்டு காமன் ட்ரெயின். So drain is common, so we will give input at gate, we will take the output in source. சோர்ஸில் வந்து அவுட்புட் எடுக்கணும். இப்போ ட்ரெயின் இஸ் காமன், பட் ஆனால் விடிடிலாம் இருக்கும், அதாவது என்னென்னா ட்ரெயினில் அவுட்புட் எடுக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக போயிட்டு சோர்ஸில் எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் தான் அது காமன் ட்ரெயின். So common drain is something similar to common collector. Common gain is something similar to common collector. So that's why voltage gain will be less than or equal to 1. For common drain amplifier or common collector amplifier, voltage gain is less than or equal to 1. So already ready-made circuit இருக்கு, அதை நான் டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். காமன் ட்ரெயின் ஆம்ப்ளிஃபையர். ஸோ ரிமைனிங் எல்லாமே மெத்தட்லாம் சேம் தான். என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு, அவுட்புட் வந்து எல்லாமே சேம் தான். அவுட்புட் இங்கே எடுக்க மாட்டேன் நான். அவுட்புட் எங்கேருந்து எடுப்பேன்? இங்கேருந்து அவுட்புட் எடுப்பேன், அவ்வளோதான். இப்படி எடுத்தேன்னா அதுக்கு பேர் தான் அது காமன் ட்ரெயின். மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ அப்போது ஜஸ்ட் டைரெக்டாக வந்து சிமுலேட் பண்ணுவோம். சேம் சர்க்யூட் தான், அவுட்புட் எங்கே எடுக்கிறீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். சிமுலேட். விண்டோஸ் tile vertically, then choose the output point in the source. And one more important thing here, we have to put the source resistance, that is important. Okay, when you are taking the output at source, definitely there must be source resistance, or otherwise if there is no source resistance, say if it is short circuited, then if you take output at source, then what you will get only 0. So that's why when we take output at source, definitely there should be the source resistance. That is another important thing. That's why I am putting here source resistance. In the previous case there is no source resistance, but here we will use the source resistance. So in case of common drain amplifier, definitely source resistance must be there. So then I will take the, we have taken the output wrongly. Windows vertical, then we have to take the output at the source terminal, then remove the phase, and this is in dB. Okay, you can operate in dB or in number, no problem. Now what you observe, anybody, what is the gain value? What is the gain value you are observing? Anyone? 900 millivolts. Millivolt. Is it less than 1 or greater than 1? Input is 1 volt, output is Less than. yes, less than 1. So input is, voltage gain is less than 1. அப்போ அதுவும் கரெக்டாக வந்து நம்மளுக்கு தெரியுது. கர்சர் யூஸ் பண்ணி என்ன பேண்ட்வித் என்னன்றதை மட்டும்
பார்த்துக்குங்க. இதுக்கும் இன்புட் இம்பிடன்ஸ் அவுட்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறது சேம் ப்ரொசீஜர் தான். இன்புட் இம்பிடன்ஸ் அவுட்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறது சேம் ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜர் சொன்னோம்? ஜஸ்ட்டு go to VGG, just put test. This is test. Okay, test. Then you label it. You label it. Label test. And then which point we are using for testing? This point. இந்த பாயிண்ட் வந்து டெஸ்டிங்காக யூஸ் பண்ண போகிறோம். Then simulate window tile vertically, then go to add traces. In this test point எங்கே வச்சோமோ அந்த டெஸ்ட் பாயிண்டில் என்ன வோல்டேஜ் இருக்குது, அந்த டெஸ்ட் பாயிண்ட் வழியாக என்ன கரண்ட் போகுது, ரெண்டுமே வந்து இங்கே இருக்கும். ஸோ டெஸ்ட், அப்போ வி டெஸ்ட் divided by I test, then okay. Then this is the input impedance with respect to frequency, input impedance with respect to frequency. So similarly you can also find out the output resistance. Output resistance கண்டுபிடிக்கணும்னா it's very simple. Test voltage source எங்கே எடுத்துன்னு வந்து கனெக்ட் பண்ணணும்? Anybody? I bring the test voltage here. Yes, it should be connected to drain or source. We are in common drain. When it is common drain, input we will give at gate terminal, output we will take at the source terminal. So if that is the case, for output resistance, output எங்கே எடுத்தீங்க, எங்கேருந்து எடுத்தீங்க இந்த சர்க்யூட்டுக்கு? சோர்ஸில் இருந்தா ட்ரெயினில் இருந்தா? சோர்ஸில் இருந்து எடுத்தோம். அதனால் சோர்ஸில் தான் எடுத்து கனெக்ட் பண்ணணும். அவுட்புட் இம்பிடன்ஸ் பார்க்குறதுக்கு சோர்ஸில் தான் எடுத்துன்னு வந்து கனெக்ட் பண்ணணும். திரும்பவும் அவுட்புட் இம்பிடன்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்ட் 3ல் இருக்கிறது. ஸோ இன்னும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் கேட் இஸ் ரிமைனிங் அண்ட் தென் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் சர்க்யூட் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் டைரெக்ட்லி ஐ வில் ஷேர் இட் இன் தி கூகுள் கிளாஸ் ரூம். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஒரு சர்க்யூட் எடுத்து கெயின் எப்படி பார்க்குறது, இன்புட் இம்பிடன்ஸ் அவுட்புட் இம்பிடன்ஸ் எப்படி பார்க்குறதுன்றதான் பார்த்து